Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீர்காழி அருகே கொள்ளை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் தங்க நகை மற்றும் 80,000 ரூபாய் ரொக்கம் திருடு போயிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் உமாரமணன். உமாரமணன், வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? கொள்ளையில ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்ற விவரங்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறையினரின் நடவடிக்கை என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மங்கமடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வந்திரன். இவர் சர்க்கரை ஆலையை பணியாற்றி வருகிறார். இவரது மருமகளின் பிரசவத்திற்காக மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு திங்கட்கிழமை சென்ற நிலையில் அங்கேயே 3 நாள் தங்கியிருந்தார். நேற்று இரவு வீடு திரும்பிய நிலையில் கொல்லைப்புற கதவு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அச்சமடைந்து வீட்டின் அறையில் இருந்த பீரோ மற்றும் பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள பொருள்களை பார்த்தபோது உடைக்கப்பட்ட பீரோவில் இருந்த 125 பவுன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 80,000 ரொக்கம் என திருடி போனது தெரிய வந்தது. இதையடுத்து திருவெண்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விரைந்து வந்த திருவெண்காடு போலீசார் சம்பவத்தை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உமாரமணன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.